4 கதை, பழைய கதை தான். 4 கதை நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். இன்றைக்கி ஞாபகம் வருது. அந்த கதை மூலமாக சில கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். விவேகானந்தர் சொன்ன கதை அது. முதல் கதை, ஒரு ஆடு வளர்க்குறவன் தன்னோட கிடையில உள்ள ஒவ்வொரு ஆடாக வெட்டி வெட்டி வளர்ந்தவனே விற்றுன்னு இருப்பான். அப்போ அந்த ஆடுகள்லாம் தங்களுக்குள்ளே பேசிக்குது. இந்த ஆடுக்கு நம்ம இத்தனை பேர் இருக்கோம், அவன் ஒருத்தன் தானே இருக்கான், நம்ம அவனை முட்டி தள்ளிட்டு நம்ம இந்த இடத்துலையும் தப்பிச்சிடுவோம், நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம், போயிடலான்னு. இந்த ஆடுகள் பேசுகிறது அந்த ஆடுகளோடையே வளர்த்து கூடவே இருந்ததுனால அவனுக்கு புரிஞ்சிருது அதோட பாஷை. உடனே இதை எப்படியா கலைச்சாகணுன்ட்டு இந்த அவங்களுக்குள்ளே உள்ள ஒத்துமையை பிரிக்கணும், குழப்பத்தை விளைவிக்கணும்னு என்ன பண்ணுறான், அந்த ஆடுகள்கிட்ட மொத்தமாக சொல்கிறான். எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா ஆடுகளையும் ஒன்றா நிற்க வச்சு, இங்கே எந்த சலசலப்பும் சந்தேகமும் வேணாம், தைரியமாக இருங்க. உங்களுக்கு வேண்டிய தண்ணி கொடுக்குறோம், வேண்டிய சாப்பாடு கொடுக்குறோம், வேண்டிய வசதியெலாம் செஞ்சிடறோம். நீங்கள் வாழறதுக்கு வசதியாக இருக்கீங்க. அந்த சுகத்தெல்லாம் நீங்கள் வெளியில் போய் தேடி 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 கிடைக்கணும், இங்கே உங்களுக்கு தேடாமலே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி, நான் உங்களில் இருக்கிற ஒரு ஆடுகளை தான் நான் வியாபாரம் பண்ணுறேன், வெட்டி வியாபாரம் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்குள்ளே சிங்கங்கள் இருக்குது, புலிகள் இருக்குது, பல மிருகங்கள்லாம் இருக்குங்க, அபூர்வமாக மிருகங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது நம்பிடுது, எல்லா ஆடுகளும் நம்பிடுது. ஆடு புத்தி அப்படி தானே, ஒரு ஆடு தாண்டி போச்சுன்னா அதே இடத்துல எல்லா ஆடும் தாண்டு சொல்லுவாங்களே, அதுக்கு தனியாக சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாதனால அவன் சொல்கிறது அப்படியே நம்பிடுது. எப்படி ஒரு சிறகையும் எனக்கு கொடு, பிச்சு பிச்சு கொடு, உனக்கு பழம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சிறகையும் எடுத்து முடிச்ச பிற்பாடு அதால் முழுசாக எங்கேயும் சுதந்திரமாக பறக்க முடியாதுங்கிற நிலையில் அது முடியவும் முடியாது, அதால் அது முயற்சியும் பண்ணாது அந்த பறவை. கடைசியில் ஈஸியாக அதை உணவாக்கிக்கிறான்ல, அதேமாதிரி இந்த ஆடுகளையும் அதோட எண்ணங்களை நம்ப வச்சிடறான். அது அவன் சொல்கிறத அப்படியே நம்பிடுது. அப்போ நெருப்பு ஒருத்தர் வீட்டில் பற்றினா யார் வீட்லேயோ பரவுது, நம்ம வீட்டுக்கு வராது எப்படி நினைக்கக்கூடாதோ, அதேமாரி இந்த ஆடுகள் என்ன நினச்சிருக்கணும், பக்கத்து வீட்டில் நெருப்பு நம்ம வீட்லேயும் வரும் அப்படின்னு உணர்ந்துருக்கணும். ஆனால் அது ஆடு தானே, உணரலை. இப்போ ஒவ்வொரு ஆடையும் அவன் இழுத்துன்னு போகும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது, நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோம். ஏன்னா அவன் ஆடை தான் எடுத்துன்னு போகிறான் அப்படின்னு ஒவ்வொரு ஆடும் தன்னை சிங்கமாக நினச்சிட்டு, புலியாக நினச்சிட்டு, நம்ம ரொம்ப பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சிட்டு. அதேமாரி மனுஷன் இன்றைக்கி தான் யார் அப்படிங்கிறத உணர்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்தமாரி வளர்க்கப்பட்டாச்சு. அதாவது தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்வதன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்பார்ல எம்ஜிஆர் ஒரு பாட்டில். இப்போ இருள் விலகணும்னா வெளிச்சம் வேணும், அறியாமல் போகணும்னா அந்த இடத்துல அறிவு வளரும். அந்த அறிவு வளர்கிறதுக்கான வழியெலாம் ஆன்மீக பாதையில் தான் கிடைக்கும். இப்போ கோபம் வரையணும்னா ஆனந்த நிலை பரவணும். இப்போ சாப்பிடும்போது சாப்பிடணும், விளையாடும்போது விளையாடணும், வேலை செய்யும்போது வேலை செய்யணும். அதுதான் முழுமையான இதில் அவனுக்கு நம்ம வளர்ந்ததுக்கான இதனால் வளர்ந்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. தற்பெருமை பேசிக்க முடியாது, பேராசை, ரெண்டுமே ரெண்டு மிருகம். தற்பெருமை, பேராசை, ரெண்டுமே ரெண்டு மிருகம். நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம்னா அது தற்பெருமை பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்னங்கிறத யோசிக்கணும். அந்த தன்னம்பிக்கையும் மனத்தளர்ச்சியும் அந்த தற்பெருமையும் பேராசையும் கொடுத்துருங்கிறத மறக்கக்கூடாது. தன் முயற்சியால் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அதில் உள்ள சந்தோஷமே தனி. இப்போ அந்த கதை சொல்கிறது என்னன்னா, தங்களுக்கு சௌக்கியமாக இருக்கிறதுக்காக அந்த அடிமைத்தனத்தை அந்த ஆடு விரும்புது. அதாவது தானாக தேடி சாப்பிடக்கூடிய இலத்தடைகள்லாம் அவனுக்கு கொண்டு கொடுக்குறான்ட்டு அது சோம்பலாகிடுது, அடிமையாகவே இருக்குது. இப்போ இந்த தீய குணம், இந்த நடத்தை மனுஷன்ட்டையும் வந்துச்சுனாக்கா அவன் என்ன பண்ணுறான், சிந்திக்க மாட்டேங்க. அவனும் இன்னொரு மனுஷனுக்கு ஏவலாளியோ அடிமையாகவோ வாழ்ந்துட்டு போயிடலாம், வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் இப்படின்ற அந்த மிருகமாகவே வாழ்ந்துட்டு போகிறவர்களுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் மாறணும்னா ஆன்மீக பாதையில் வந்தால் தான் சுய எழுச்சி, சுய பிம்பம்,
சுய பரிசோதனை இதெல்லாம் செய்ய முடியும். அப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது. அதனால் கடந்த காலத்தில் உள்ள நம்ம அனுபவங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கணும். அதேமாதிரி நிகழ்காலத்தை நம்மளோட இணைச்சிக்கணும். நிகழ்காலத்தில் அனுபவிச்சுட்டே அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும். அந்த ஆனந்தத்தில் கலந்துக்கிட்டே எதிர்காலத்தை பற்றி திட்டமிடணும். எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதிர்காலத்தை திட்டமிடணும். இப்போ நமக்கு செயல் சுதந்திரம் இருக்குது. ஒன்றும் நம்ம உடம்புலேயே 2 கால் இருக்குது. 2 காலையும் நம்ம எந்த காலை வேணாலும் தூக்கிக்கலாம், எந்த காலை வேணால் காலை ஊனி நிற்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் 2 காலையும் தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு கால் ஊன்றி தான் ஆகணும். இந்த சமூகத்தில் என்னதான் சுதந்திரம் இருந்தாலும், மன சுதந்திரம் இருந்தாலும், செயல் சுதந்திரம் இருந்தாலும், இந்த சமூகத்தில் நம்ம ஒட்டி தான் வாழ்ந்தாகணும். ஒரு காலில் இந்த கால் நிலத்தில் ஊனி தான் ஆகணுங்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒட்டி தான் வாழ்ந்தாகணும். சமுதாயத்துக்கு உபயோகமாக இருந்து தான் ஆகணும். சமுதாயத்தை புறக்கணிச்சிட்டு எந்த மனுஷனும் எந்த நாளும் எவ்வளோ நாளும் வாழ்ந்துட முடியாது. அது இதை சில சுதந்திரத்தை கட்டுப்பாடோடு நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை. ஆன்மீகம் பூரணமாக வளர்ச்சி அடைந்தால் தான் இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்குங்கிற மாதிரி இந்த ஆன்மீக கதையில் எனக்கு ஒன்று கிடச்சிது. அதேமாரி இன்னொரு கதை படித்தேன். அவன் ஒரு ராஜா, அவன் காலில் முள் குத்திடுது. முள் குத்திடுத்துனோடனே அரண்மனைக்கு வந்தோடனே அமைச்சிட்ட, என்ன ராஜா என்ன அப்படின்னோடனே, ராஜா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா, இல்லை நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன், நான் நடக்கிற பாதையெல்லாம் இனிமேல் தோலை போட்டுருங்க நடக்கிறதுக்கு. எனக்கு நான் யோசித்து சொல்கிறேன். நிறையா மிருகங்களோட தோலை எடுத்து போடுங்க, நான் அதுமாதிரி நடந்து போகிறேன். எனக்கு அப்போ தான் எங்கேயுமே முள் குத்தாமல் இருக்குன்னு. அப்போ மந்திரி சொன்னார், நல்ல அமைச்சர் இல்லையா அவர், இத்தனை உயிர் பலி எதற்கு, இத்தனை சிரமங்கள் எதற்கு, மற்றவங்களை இது பண்ணுற நீ அவ்வளவு மிருகங்களை அடித்து அதுவும் கிடைக்காத போயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம். நீங்கள் நடக்கிறது உங்கள் காலுக்கு மட்டும் அந்த பாதுகாப்பு காலனியை அமைச்சு உருவாக்கி போட்டுங்க அப்படின்றார். அதை யார்கிட்ட வேணாலும் என்ன வேணுமோ சமயோஜிதமாக ஒரு தகவல் கிடைக்கலாம், நமக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும். அது நம்ம உலகத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கதையில் தெரிஞ்சுது. அதேமாரி ஊர் ஃபுல்லாக இந்த நரியோட தொல்லை தாங்கலை. அதே ராஜா என்ன சொல்கிறாரு, இந்த நரியோட தொல்லையை மறைக்கணும், நரியெல்லாம் ஒழிச்சாதான் நமக்கே சாப்பாடு கிடைக்கும் போல இருக்குது, ஏன்னா அவ்வளவு பயிர்களையும் அது நாசம் பண்ணிடுது அப்படின்னோடனே, சரி இந்த தண்டரா போட்டு இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி நரியை கொன்னலும் யார் எத்தனை நரியை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு. இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நரிகள் வச்சு சம்பாதிக்கிறான்ல, அவன் என்ன பண்ணுறான், ஏப்பா அவர் நரியை கொன்னத்துக்கு சாட்சியாக ஒரு வாழை தானே எடுத்துன்னு வர சார், நீ ஏன் நரியோட வாழை ஒண்டி வெட்டிக்கோ, நரியை உயிரோடு விட்டுரு, ராஜாவுக்கு தெரியவா போகுது அப்படிங்கிறாரு. அப்போ நான் வால் நிறையா கட்டிச்சு, பரிசு நிறையா கொடுத்துட்டேன், ஆனால் நரியோட தொல்லை ஒண்டி குறையல. என்னடா பார்த்தோன்னா நம்ம போட்ட தண்டோராவில் நம்ம போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுமாதிரி சிஸ்டம் ஃபெயிலியர். இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகினதுனால இந்த தீயவர்கள், கலப்படம் பண்ணுறவங்க, ஊழல் பண்ணுறவங்க இவங்களாம் பெருகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற உண்மை இந்த அரசனுக்கு தெரிஞ்சிருது. அவன் அதேமாரி மாணவர்களுக்கு ஒரு கதை சொன்னாங்க, அதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருந்தது. இப்படிலாம் கூட சிந்திக்க முடியுமா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இப்போ வாழ்க்கையில் பல அதிசயங்களை நம்ம பார்த்தாகணும், அதிசயங்களை உணர்ந்தாகணும். இந்த கதவு எனக்கு நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஒட்டி கட் பண்ணி பல உருவங்களை சேர்க்குற ஒரு விளையாட்டு படம் ஒன்று. இது உலக வரைபடத்தை கொடுத்து அப்படியே கலைச்சி போட்டு இதை அங்கங்கே எந்தெந்த நாடு இருக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டுன்னு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ யார் சீக்கிரம் கொண்டு வராங்க போகலாம். அப்போ ஒரு குழந்தை கிடுகிடுன்னு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சி உலகத்தை உருவாக்கி கொடுத்துது. எப்பட்றா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, ஐயா இதுக்கு பின்னாடி மனுஷனோட உருவம் அமைஞ்ச ஒரு இணைப்பு இருக்குது, நான் அதெல்லாம் ஒன்றா இணைச்ச உடனே உலகத்தோட வரைபடம் வந்துச்சு. அப்போ அதுலேருந்து என்ன சொல்ல வர அந்த கதைத்தில் மாறல் கதைனா, மனுஷன் கரெக்டாக இருந்தானா, சரியாக அமைக்கப்பட்டானா உலகமும் சரியாக அமைக்கப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதிசயமாக இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும், வியப்பாக இருக்கும்,
வினாக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடியமா சாத்தியம்தான் இருக்குது. இந்த வியந்தத்தை இதெல்லாம் பார்த்தா கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, மனசால் உணர்ந்தது எல்லாமே நடைமுறை வழக்கத்தில் நம்ம அதிசயப்படக்கூடியது தான். இப்போ மனுஷ வாழ்க்கை எல்லாமே வெற்றியை பார்த்து தான் ஆசைப்படுறான். வெற்றி இல்லாத வாழ்க்கை ஒரு இது இல்லாமல் இருக்குது. ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையோட வெற்றி இல்லைனாக்க அந்த நல்ல வாழ்க்கை இல்லைன்னா உப்பு காரசாரமாக இருக்கணும் அப்படின்னா வெற்றி எடுக்கணும். அப்போ ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிருந்தா மனசு அந்த ஆசையை இன்னொரு ஆசை போராடும், இன்னொரு ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி போடும். இப்போ ஒவ்வொரு வெற்றியும் முழு திருப்தி தருதா அப்படின்னா முழுமையான மகிழ்ச்சி தருதா, அதோட அடையாளம் அடுத்த ஆசையை தானே காட்டி கொடுக்குது. இப்போ எப்போவுமே புதுமை புத்துணர்ச்சி இருக்கணும்னா இயங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறத அந்த நிகழ்ச்சி சொல்லுது. ஒவ்வொரு நிகழ்வும் மனம் சேதப்படாமல் இருந்தாக்கா நமக்கு எந்த பாதகமும் கிடையாது. மனசை உறுதியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த அந்த புஸ்தகத்தில் நான் படித்தேன். அதுக்கப்புறம் நம்ம கவனிக்கணும். நம்ம கவனிக்கணும். அந்த கவனிக்கிறது ஆன்மீக மனசை நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் முடியும். நம்மையே கவனிக்கிறது, நம்ம ஆழ்ந்த மூச்சு வர்றது, நம்ம மூச்சு வர்றதை கவனிக்கிறது, உடம்பு இயக்கிறத கவனிக்கிறது. அது உடம்பு இயங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஒவ்வொரு இடமும் யாராவது இயக்குறாங்களா? கடவுள் தானாக இயங்குறது. தூங்கி எழுதுகிறோம், தூங்கியிலே வாங்கறைய மூச்சு அது சுதி மாறி போனாலே போச்சிக்கிறாங்களே, தானாக இயங்குது. அது அந்த இயக்கத்தை பகவான் போட்டு கொடுத்துட்டாரு. அப்போ நம்மையே கவனிக்கிற போது நமக்கு அந்த அகந்தை குறைஞ்சிருது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுது. நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிறது அகந்தை குறைஞ்சிருது இல்லையா? அப்போ அந்த ஞானம் அதுதான் வாழ்க்கையோட சாரம். இதெல்லாம் விளங்கிடும். ஏதாவது பாதுகாக்கும் தன்மை இதெல்லாமே ஏற்கனவே கடவுள் கொடுத்து வச்சுருக்காரு. எப்படி உலகம் அமைதியாக தான் படைச்சிருக்காரு. அது சத்தத்தை ஏற்படுத்துறது யார்? நம்ம தான். அது ரொம்ப தூய்மையாக இருக்குது. அதை அசுத்தப்படுத்துறது யார்? நம்ம தான். தண்ணி எத்தனை வளங்கள் எல்லாம் நம்மகிட்ட, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது யார்? நம்ம தான். இயற்கை வளங்களை அழிக்கிறது யார்? நம்ம தான். இயற்கையை பாதுகாப்பாக கொடுத்தது கடவுள் தான். இப்படி துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்துக்கும் மனுஷன்தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த பல கதைகள் உணர்த்துது. அதையும் நான் சேர்த்து படித்தேன். அதாவது இப்போ இருக்கிற நிகழ்காலம், இன்றைக்கி இருக்கிற நிகழ்காலம் நாளைக்கு இருக்குமா தெரியாது. இன்றைக்கி இருக்கிற நிகழ்காலம் கடவுள் நமக்கு கொடுத்த நன்கொடை. இது ரொம்ப பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போக வேண்டியது நமக்கிட்டே ஒரு பெரிய பொறுப்பு. இப்போ ஒரு செவுத்தில் புதுசாக பெயிண்ட் அடித்து வச்சுட்டாங்கன்னா அதில் நோ ஸ்டிக் ப்ளீஸ் அப்படின்னு இந்த விளம்பரம் செய்யாதே அப்படிங்கிறதுக்கு ஒரு விளம்பரம் செஞ்சாக வேண்டியிருக்கு. அதேமாரி இந்த உலகத்தில் ஆக்கப்பூர்வமான சக்தி வேணும்னாலும் அந்த சக்தி வேணுங்கிறதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சியை மேற்கொண்டு தான் ஆகணும். இல்லை இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இருந்து கொண்டு வரதுனா சில ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக இறை நம்பிக்கை, அந்த இதெல்லாம் இந்த சாமிக்கு பயந்து அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கடவுளுக்கு பயந்து தர்மத்தோடு வாழணுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி ஒரு விதை, ஆக்கப்பூர்வ சிந்தனைங்கிறது ஒரு விதை. எப்படி ஒரு விதை தன்னோட அடையாளத்தை இழந்தால் தான் செடியாகுது. இந்த செடி தன்னோட அடையாளத்தை இருந்தால் தான் மரமாகுது. இந்த மரம் தன்னோட அடையாளத்தை தான் நிழலாத்துறது, கனியாத்துறது. இதேமாரி மனுஷனோட மனசும் ஒவ்வொரு பதிப்பு இருக்கும். அவங்களோட ஜீன்ஸில் அவங்களோட பரம்பரை குணம் இருக்கும், அவன் வளர்த்துக்கிட்ட குணம் இருக்கும், தெய்வ நம்பிக்கைகள் மேலே தானாக சேர்ந்த குணம் இருக்கும். ஒவ்வொன்றும் மறைய தான் அவன் புது மனுஷனாக உருவாகிறான். அதாவது பாலப்பருவம், இளைஞனாகிறான், கிரகஸ்தனாகிறான், வானப்பிரசனாகிறான், சன்னியாசம் ஆகிறான். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற குணம் வந்தே ஆகணும். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கே அப்படி சொல்லுவாங்களே, அப்படி இல்லை. ஒவ்வொரு வயசுக்கும் ஏற்ற மனம், குணம், திடம் எல்லாமே மாறி மாறி வந்தாகணும். அப்போ பற்று இல்லாத நிலை ஏற்படும். நம்ம உடல் நேத்திக்கு சின்ன வயசில் இருந்த மாதிரி மனசோ உடம்போ இருக்கிறது இல்லை. அப்போ எதில் பற்று இருக்கணும்? இதில் உடம்பு மேலே பற்று இருக்க முடியாது. ஆனால் உடம்பு மேலே நிச்சயமாக உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொன்னார். இந்த உடல் தான் சோறு வச்சு தான் சித்திரங்கள், உடலை வச்சு தான் ஆகணும். உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுதான் இந்த உலகத்தில் வாழறதுக்கான ஆதாரமான இடம். இந்த எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம வாழறதுக்கு இன்னொருவோட எண்ணங்களை உபயோகிக்கலாம். இப்போ இன்னொருத்தரோட செருப்பை நம்ம போட்டுக்க முடியாது, அது போட்டுக்கவும் கூடாதும்பாங்க.
அதான் பிறரோட எண்ணங்களை எப்படி நம்ம உபயோகிச்சுக்கிறது. நம்மளே எப்பா இது சரியானதா, சரியான தேர்வா, சரியான திசையா அப்படின்னு நம்ம தானே தேர்ந்தெடுக்கணும். அதுதானே பகுத்தறிவு. இந்த முதல்ல சொன்ன கதையில் எப்படி ஆடு ஒரு இடத்த தாண்டினா எல்லா ஆடு தானே, அந்தமாரி கிடையாது. மனுஷன் வந்து சுயமாக சிந்திக்கணும். அது சுயமாக சிந்திக்கிறது தான். அதாவது அப்போ வந்து ஒரு புதுசான மனுஷனாக வாழறதுக்கு, தொடர்ந்து வாழறதுக்கு, எடுத்துக்காட்டாக வாழறதுக்கு, உதாரணமாக வாழறதுக்கு எல்லா பண்புகளையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இது முக்கியமாக எதிர்மறை எண்ணங்கள் போகும். நம்ம சுயமாக சிந்திக்கிற போது எதிர்மறை எண்ணங்கள்லாம் போகும். தவறான மனோபாவம் நம்ம விட்டு விலகிடும். அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு எப்பவும் விழிப்புணர்வாக இருக்கும். பசித்திரு தனித்திரு விழித்திருனார் வள்ளல் பெருமாள். இது வந்து அது மூலம் தான் நம்ம இனத்தோடு சேர்ற மாதிரி அந்தமாரி உள்ளவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு, சேர்ந்து பழகிறதுக்கு, சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். இப்போது 3 ஈ சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஈ வந்து கொசு, சாக்கடையிலே பிறந்து சாக்கடையிலே வாழ்ந்து தீமைகளே செஞ்சு போயிடுது. இன்னொரு ஈ இருக்குது, அது சாக்கடையிலே இருக்கும், சாதத்துலேயும் இருக்கும், மாறி மாறி இருக்கும். அதுவும் அவ்வளோ உசிதம் இல்லை. இந்த தேனி பார்த்திங்களா, தேனியே சாப்பிட்டு தேனிலே வாழ்ந்து தேனிலே வருது. அது உயர்ந்த ஸ்தானம். அந்தமாரி மனுஷன் உயர்ந்த எண்ணங்களோடு வந்து உயர்ந்த எண்ணங்களோடைய தோன்றில் புகழ் தோன்றுக அகலில் தோன்றலில் தோன்றாமல் நின்றுள்ளார். இந்த வையத்தில் அந்தமாரி வாழ்வாங்க வாழப்படி வாழறதுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப எவ்வளோ சிறப்பு தருதும். நம்ம எப்படி இதுலேருந்து விலகி போகணும். பகுத்தறிவுங்கிற பேரில் ஒழுக்கம் ஒழுங்கு இதெல்லாம் மறந்துட்டு தவறான வழியில் எப்போ மோகம் சிந்திச்சானோ அன்னிலேருந்து நிறைய வறுமை உலகம் பார்த்தா வளர்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எங்கே ஒரு குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட மனிதர்கள் வளர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் வீடு இல்லாதவங்க, வாசல் இல்லாதவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, உணவு கிடைக்காதவங்க நிறைய இருக்காங்களே. இதுக்கு யார் பொறுப்பு? அதே நிறைய இருக்கிறவங்களும் குடிகாரர்களாகவும் தீய குணங்கள் கொண்டவர்களாகவும் மிருகங்களாகவும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது வந்து அந்த இன்னொரு கதையில் சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே பிடிச்ச நெருப்பு இங்கேயும் பிடிக்கும். அங்கே அந்த ஆடு தன்னை ஆடு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்காக சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா. நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம சிங்கம் ஆடை தானே எடுத்துன்னு போகிறான்னு. ஆனால் தனக்குன்னு வரும்போது தான் தனக்கு வரும்போது தான் தலைவலி திருகவலி அப்படின்னு சொல்லிடுறேன். இந்தமாரி நம்ம மனுஷன் நம்மளோட நிலமை இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டாக்க நல்ல நட்பை தேர்ந்தெடுப்போம், நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம், நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுப்போம், நல்ல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம், நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம், நல்ல சமூகமாக சிறந்து விளங்கும். இதெல்லாம் இன்றைக்கி நான் படித்த புஸ்தகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறேன். வெற்றிவேல் உங்களுக்கு அரோகர்.